வந்தவாசியை தலைநகராக கொண்ட ஒரு பாளையக்காரர் வேங்கடப்ப நாயக்கர், அவருடைய தம்பி ஐயப்ப நாயக்கர் அப்படின்னு பேர். இவங்க 2 பேர் தான் இந்த சென்னையோட பெரும்பாலான பகுதி வந்தவாசி வரைக்கும் உள்ள இந்த பகுதியை ஆட்சி செய்திருக்கக்கூடிய ஒரு பாளையக்காரர்கள். அவர்கள்ட்ட பேசி ஒரு ஒப்பந்தம் போடுறார் இந்த பிரான்சிஸ் டே. அதை சில ஒப்பந்தங்கள்லாம் பார்த்திங்கன்னா, எப்படி வணிகம் செய்கிறது, வணிக கோட்டைகள் கட்டுறது, உள்நாட்டு தொழில்கள் பாதிப்படையாமல் இருக்கிறது, அவர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குறது, இப்படி நம்ம இப்போ MOU அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு அங்கே ஒரு கோட்டை கட்ட போகிறாங்க. அப்போ கோட்டை கட்டும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஒப்பந்தங்களில் ஒரு சில பகுதியாக, அதாவது இந்த வேங்கடப்ப நாயக்கருடைய தந்தையார், அவர் பேர் சென்னப்ப நாயக்கர்னு பேர், ஒரு பகுதிக்கு இந்த பகுதிக்கு சென்னப்ப நாயக்கர் அப்படின்னு பேர் வைக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு ஒப்பந்தத்தில் அது ஒரு முக்கியமான சரத்தாகவே இருக்கிறதுனால சென்னப்ப நாயக்கர் பட்டினம் அப்படிங்கிறது அதுக்கு பேர் வைக்கிறாங்க. இது எந்த இடம் அப்படின்னு பார்க்கும்போது, கூவமாறு வங்காள விரிகுடாவில் கலக்கிறதுல இப்போ மெரினா கடற்கரைன்னு சொல்கிறோம்ல, இதுக்கு தென்பகுதி, அதுக்கு பேர் ஏற்கனவே மாதரசன் பட்டினம் அப்படின்னு பேர், வடப்பகுதிக்கு சென்னப்ப நாயக்கன் பட்டினம் அப்படின்னு பேர். இது ரெண்டுத்தையும் சேர்த்த பிறகு தான் 1639 வருஷம் வேங்கடப்ப நாயக்கருக்கும் ஆங்கில வணிக பிரதிநிதி பிரான்சிஸ் டேவுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது இல்லையா, அந்த நாள் தான் நம்ம இன்றைக்கி சென்னை தினமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்.